திருமணம் யாருக்கு இல்லைங்கிறதுக்கு 3 விதி 3 சொன்னேன். நான் 3 நட்சத்திரங்கள் சொன்னேன். 3 நட்சத்திரம் 3 இடத்துலையும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் சாரம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் திருமணம் இல்லைன்னு சொன்னேன். டைவர்ஸ் ஆகுதல்ல, அது ஏன்? இதே உடைப்பட்ட நட்சத்திரங்கள் 2 இடத்துல சாரம் கொடுத்தால், லக்ன புள்ளி, ஜென்ம நட்சத்திரம், 7ஆம் அதிபதி, உங்க 3 பேர்த்துல 2 பேர்த்துக்கு உடைப்பட்ட நட்சத்திரங்கள் சாரம் கொடுத்தால் அந்த திசா புத்தி வர்றப்ப பிரிவினை வந்துடும். அது வரைக்கும் வராது. இதையும் கவனிக்கணும். பின்னால பிரிவினை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அந்த திசா புத்தி வரல அப்படிங்கிறப்ப, திசா ரொம்ப வயசாகி வருது அப்படிங்கிறப்ப பிரச்சனை இல்லை. இதையும் கவனிக்கணும். அதே திசா புத்தி திருமணமாகி ஒரு வாரத்தில், இந்த ஒரு வாரத்தில் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வருது அப்படின்னா, குழந்தை பிறந்த பிறகு கூட பிரிவினை வந்துடும். அப்போ இந்த 2 இடத்துல சாரம் வர்றப்போ நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். திசா புத்தி, அந்த திசா புத்தி எப்போ வருது, அந்த பார்த்து நீங்க பொருத்தம் பார்க்குறப்ப அதை கவனிச்சு ரொம்ப உன்னிப்பா பார்த்து கொடுக்கணும். அதையும் கவனிச்சு பார்த்து கொடுங்க. இது திருமண பிரிவினைக்கான மெயின் ரீசன். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி கேது 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்காரு, இல்லை 7ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு, காரகபாவனாஸ்தி, இதெல்லாம் வேற. கட்ட பொருத்தம் எல்லாரும் 99% கட்ட பொருத்தம் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றது இந்த எதிரிடை நட்சத்திரங்கள், இந்த சாரம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இந்த விதியை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன், இதையும் கவனிச்சிங்கன்னா 100% நம்ம அதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட நான் பண்ண ஆராய்ச்சியோட முடிவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜோதிட விதிகள் நம்ம பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஜோதிடத்தில் டாக்டர் பட்டம் வாங்கினவங்க கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தடுமாறி இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், என்னன்னா ஜாதகம்தான் தலையெழுத்து அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எதுக்கும் ஒரு ஆதாரம், கேரண்டி கார்டு வேணும் இல்லையா? நம்ம பாட்டுக்கு ஜாதகத்தை எடுக்கிறோம், அவங்களுக்கு பலன் சொல்றோங்கிறது வேற. அந்த ஜாதகம் தான் தலையெழுத்து அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இதை ஆண் ஜாதகத்துல தான் பார்க்கணும், பெண் ஜாதகத்துல பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆணுக்குத்தான் திருமணம், பெண்ணுக்கு திருமணம் இல்லை. பெண் என்பவள் தாரை வார்த்து தானமாக கொடுக்கப்படுபவள். அப்போ ஆண் ஜாதகத்துல தான் பார்க்கணும். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆண் ஜாதகத்துல சனி எந்த கட்டத்தில் இருக்கார்? இப்போ சனி மேசத்தில் இருக்காருன்னா வச்சுங்க, உங்க லக்னம் எது வேணா இருக்கட்டும், சனி நின்ற இடம் தான் முக்கியம். சனி இருக்கும் இடத்தை 1ன்னு வச்சுங்க. அங்கிருந்து வாங்க, 1, 2, 3, 7, 10, 12, இந்த 6 இடத்துல தான் உங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் சனி பகவான் இருப்பார். சனி வக்கரமாவோ அதிசாரமாவோ இருந்தா ஒரு கட்டம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறும். இல்லைன்னா ஜாதகத்தை எழுதினப்ப குறிச்ச டைம் தப்பா இருக்கும். இதையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகம் தலையெழுத்துங்கிறதுக்கு இது ஆதாரம். சரி, இந்த ஆதாரத்தை கொடுத்துட்டோம். ஆனா இது எப்படி சொன்னோம்? அது வேணுமில்ல. நம்ம முன்னோர்களோட அறிவு அங்கதான் வேலை செய்யுது. அவங்க எல்லாம் கொடுத்த சூட்சமங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப காலமாகும். வாழ்நாளில் எல்லா சூட்சமும் புரிஞ்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பாருங்க, சனி இருக்கும் இடம் 1. சனி பார்வை பராசர முறைப்படி 3, 7, 10. இப்போ 1, 3, 7, 10 வந்துருச்சா? இப்போ 2, 12 என்ன? நாடி விதிப்படி ஒரு கிரகம் 2ஆம் பெட்டியும் 12ஆம் பெட்டியும் பார்க்கும். இப்ப நாடிப்படி பார்வை, பராசர முறைப்படி பார்வை, சனி இருக்கும் இடம். இதுதான் உங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு சனி பகவான் கர்மகாரகன் சனி அப்ப இந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருப்பார். இது எப்படி எடுத்திருப்பாங்க பாருங்க நம்ம முன்னோர்கள். இதையும்
ஒருத்தரும் ஒவ்வொரு ஜோதிடரும் இதை தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அடுத்தது பார்ப்போம்.